தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. 2026 ஆண்டு மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஆல்ரெடி ஜென்ம சனிக்குள்ள அவங்க இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால மே மாதம் நடைபெறுகிற குரு பெயர்ச்சி, ஏற்கனவே ராகு கேதுக்களுடைய பொசிஷன், இது ரெண்டும் கொஞ்சம் வெளிமாநிலம், வெளிநாடு, வெளியூர் எந்த அமைப்புகளில் நீங்கள் இருந்தாலும் பூர்வீகத்தில் இல்லாதவங்களுக்கு பொதுவாகவே வருமான ஓட்டம் நல்லா இருக்கிற காலகட்டம். அதே போல் தொழில் அமைப்பு வரும்போது பெரிய வளர்ச்சின்னு கிடையாது. சில மந்தத்தன்மை, தடங்கள், மன உளைச்சல்களுக்கு பிறகு கல்யாணம் கைகூடி வந்துடும். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் உங்களை விட உங்கள் குழந்தைகளினுடைய வளர்ச்சி கொஞ்சம் இதுலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா அது என்ன விஷயம்? ஒற்றை வார்த்தை, ஜென்ம சனி கோச்சாரத்தில் மிக வலுவானது. அஷ்டம சனியும் ஜென்ம சனியும் நடக்குதுன்னா நீங்கள் என்னதான் யோக இடங்கள்ல குரு இருந்தாலும் சரி, கேது இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, அந்த நிலையை உணரவே சனி விட மாட்டார். பருவ வயது பிள்ளைகள்லாம் வண்டியில் 2 டயர் தரையில் படாமல் வண்டி ஓட்டுறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது மிக நல்லது, சரிங்களா? உங்களுக்கும் நல்லது, எதிர வரவருக்கும் நல்லது அது, சரிங்களா? அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதனை அடுத்து தான் இந்த ஒரு குழப்பத்திலேயே நம்மளை கொண்டு போவார். அந்த குழப்பத்தில் எந்த ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதையும் கண்டிப்பாக தவிர்க்கணும், சரிங்களா? அது எதுவுமே தெரிலனா. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிறக்க போகிற இந்த 2026 ஆண்டு மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். 2026 ஆண்டு மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஆல்ரெடி ஜென்ம சனிக்குள்ள அவங்க இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால மே மாதம் நடைபெறுகிற குரு பெயர்ச்சி, ஏற்கனவே ராகு கேதுக்களுடைய பொசிஷன், இது ரெண்டும் கொஞ்சம் அவங்களுக்கு சாதகமாக அமையுதுங்க. அந்த விதத்தில் அந்த பார்டரை தாண்டிட்டாங்க. இருந்தாலும் ஜென்ம சனி இஸ் வெரி டாமினன்ட், சரிங்களா? அப்போ இவங்களுக்கு எப்படின்னா நன்மையும் தீமையும் கலந்துருக்கு, தீமையின் அளவு குறைவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த ஆண்டு எடுத்துக்கிடணும், சரிங்களா? இதில் பாசிட்டிவான விஷயங்களை நம்ம பார்த்துருவோம். என்னதான் ஜென்ம சனி ஓடிக்கிட்டு இருந்தாலும் மன நிறைவே இல்லைனாலும் கூட வேலைன்னு ஒன்று இருக்கும், வருமானம்னு ஒன்று இருக்கும், சரிங்களா? நம்மை நாம் தற்காத்து கொள்வதற்கான பண வரவு கண்டிப்பாக இந்த வருடம் கிடச்சிடும். அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதே போல் சொந்த மண்ணை விட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு அது இன்னும் சிறப்பாகவே கிடைக்கும். வெளிமாநிலம், வெளிநாடு, வெளியூர் எந்த அமைப்புகளில் நீங்கள் இருந்தாலும் பூர்வீகத்தில் இல்லாதவங்களுக்கு பொதுவாகவே வருமான ஓட்டம் நல்லா இருக்கிற காலகட்டம். அதே போல் தொழில் அமைப்புன்னு வரும்போது பெரிய வளர்ச்சின்னு கிடையாது. ஆனால் இந்த லாஸ்ட் ஒரு 3-4 வருஷம் பொருளாதார ரீதியாக ரொம்ப நெருக்கடி, கடன், ரொட்டேஷன், இப்படி தான் தொழில் ஓடிக்கிட்டு இருக்கும். லாபம்னு பெருசாக பார்த்துருக்க மாட்டீங்க, இந்த ஆண்டும் பார்க்க மாட்டீங்க, சரிங்களா? ஆனால் அந்த கடனை அளவு குறைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி வாங்கி முதலீடு போட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க, இப்போ வர்றதை எடுத்து முதலீடு போடுற மாதிரி இருக்கும். அந்த விதத்தில் அது நமக்கு பிரச்சனை. கடனின் வீரியம் குறைகிற காலகட்டம், அவ்வளவுதான். லாபம் பார்த்துருவோம் நம்ம எதிர்பார்த்துருக்கூடாது, சரிங்களா? அந்த விதத்தில் பொருளாதார நெருக்கடிகள் குறையும். அதனை அடுத்துதான் இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியத்திற்கு நல்ல வலுவான காலகட்டம். ஜென்ம சனியே போனாலும் சில மந்தத்தன்மை, தடங்கள், மன உளைச்சல்களுக்கு பிறகு கல்யாணம் கைகூடி வந்துடும். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் உங்களை விட உங்கள் குழந்தைகளினுடைய வளர்ச்சி கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ நீங்கள் எதை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை துணையை முன்னிறுத்தியோ இல்லை உங்கள் பிள்ளைகளை முன்னிறுத்தியோ பண்ணிக்கிறது மிக சிறப்பு. நீங்களாக டைரெக்டாக கால் வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் வாய்ப்பு கம்மி அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. இல்லத்தரசிகளுக்கு இந்த ஆபரண சேர்க்கைகளுக்கான ஒரு நல்ல அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. ஸோ வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் விலை மதிப்பு அதிகமான செலவு வைக்கிற மாதிரியான எந்த ஒரு பொருட்களையும் வாங்கி வைக்கிறதுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்குது. இப்போ விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லை, இப்போவே பயன்படுத்திக்கிறது இல்லத்தரசிகளுக்கு நல்லது, சரிங்களா? இது ஒரு நல்ல அமைப்பு. ஜென்ம சனியே ஓடினாலும் அதை நீடிக்குது இல்லைங்கிறது 2வது பட்சம். மே மாதத்திற்கு பிறகு இந்த பிடித்த நபர்களின் தொடர்பு கிடைக்கிறது, ஐ மீன் காதல், நீங்கள் தவறாக எடுத்துக்கூடாது, காதல் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீண்ட நாளாக இந்த ஒன்றை நான் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கேன். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது ஒரு நபராக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், பேராக இருக்கலாம். அந்த லெவல் கிடைக்காது, ஆனால் அந்த லெவலுக்கு கிட்ட போயிட்டு வருவீங்க, சரிங்களா? பரவாயில்ல, நான் ஃபைனல் ரவுண்ட் வரைக்குமாச்சும் போனேனே அப்படிங்கிற ஒரு திருப்தி இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் நன்மை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமுங்க, சரிங்களா? கண்டிப்பாக சார். சார், இப்போ இருந்தாலும் மீனராசி இதுலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா அது என்னென்ன விஷயம்? ஒற்றை வார்த்தை, ஜென்ம சனி கோச்சாரத்தில் மிக வலுவானது. அஷ்டம சனியும் ஜென்ம சனியும் நடக்குதுன்னா நீங்கள் என்னதான் யோக இடங்கள்ல குரு இருந்தாலும் சரி, கேது இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, அந்த நிலையை உணரவே சனி விட மாட்டார், சரிங்களா? ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அது ஏப்ரல், மே மாதம் வரைக்கும் அந்த மன அழுத்தம் இருக்கும். மேற்கு பிறகு குருவின் பார்வையில் சனி வர்றதுனால அந்த வீரியம் குறையும், சரிங்களா? இருந்தாலும் பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்கவே கூடாது. இது வண்டி ஓடுற காலம், அவ்வளோதான். அந்த வண்டி சிறப்பாக ஓடுற காலம் கிடையாது.
அப்போ போடுற முதலீடு, வர்ற வருமானம் அதுக்குள்ள ரொட்டேஷன் வச்சுக்கணுமே தவிர, விரிவுபடுத்துறது, அதிகப்படுத்துறது இதெல்லாம் வேண்டாம். நீங்க சாதிக்கிறதுலாம் அதுக்கப்புறம் ஜென்ம சனிக்கு பிறகு வச்சுக்கிடலாம். இப்போதைக்கு நீங்க சாதிக்கிறேன்னு போனீங்கன்னா, சனி கொஞ்சம் சோதிச்சிருவாரு. அதில நம்ம கவனமா இருந்துக்கிடணும். அதனை அடுத்ததா உடல்நிலையில அப்பப்போ கொஞ்சம் தொந்தரவு வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அடிக்கடி மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துற காலம் இது. அப்போ உடல்நிலையில கொஞ்சம் கான்ஷியஸா இருங்க. இந்த பருவ வயது பிள்ளைகள்லாம் வண்டியில 2 டயர் தரையில படாம வண்டி ஓட்டுறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது மிக நல்லது. சரிங்களா? உங்களுக்கும் நல்லது, எதிர வரவருக்கும் நல்லது அது. சரிங்களா? அதில கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அதனை அடுத்ததா இந்த தேவையில்லாத வாக்குறுதி குடுக்கிறது, அந்த விஷயத்துக்கு நமக்கு சம்மந்தமே இருக்காது. எவனையும் அடிச்சுக்கிட்டு இருப்பான். இவரு உள்ள மூக்க நுழைச்சு பஞ்சாயத்து பண்ணி 2 பேர்கிட்டயும் இவரு அடி வாங்கிட்டு வருவாரு. சரிங்களா? அந்த மாரி தேவையில்லாத 3வது நபராக நீங்கள் இன்னொருவரின் விஷயத்துல, அது எந்த குடும்பமானாலும் சரி, குடும்பத்துக்கு வெளிய அமைப்பானாலும் சரி, தலையிடாம இருக்கிறது நல்லது. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு அமைதியா போயிடுறது சிறப்புங்க. சரிங்களா? அதேபோல் பிள்ளைகளுக்கும் பார்த்தீங்கன்னா, படிப்புலயும் கொஞ்சம் மந்தமா இருப்பாங்க. பொதுவாவே மீனராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு கொஞ்சம் மந்தமான ஆண்டா அமையும். சரிங்களா? எதுலயுமே. அப்போ பொருளாதாரம், ஆரோக்கியம், குடும்ப வாழ்க்கை எதுவுமே சொல்ற அளவுக்கு நெகட்டிவ்னும் இல்ல. சொல்ற அளவுக்கு சிறப்புன்னும் இல்ல. நம்ம இருக்கிற கண்ட்ரோல்ல இருந்துக்கிட்டோம்னா வண்டி ஓடும். இப்ப நான் இத எப்படி நீ எடுத்துக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க எப்படி வேணா எடுத்துங்க. மன நிறைவா இருக்காது. ஏன்னா சனி வந்து ஒரு குழப்பத்திலேயே நம்மள கொண்டு போவார். அந்த குழப்பத்துல எந்த ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதையும் கண்டிப்பா தவிர்க்கணும். சரிங்களா? அது எதுவுமே தெரியலன்னா, மன வாழ்க்கையில விட்டு கொடுத்து போங்க. பொருளாதார ரீதியா அகலக்கால் வைக்காதீங்க. இது 2 மட்டும் காதுல வாங்கி வச்சுக்கிடுங்க. அது போதுமானது. சரி, இப்ப இந்த 2026ஆம் ஆண்டு மீன ராசிக்காரங்க அவங்களுக்கு சாதகமா மாத்திக்கணும் அப்படின்னா, என்ன மாதிரியான கடவுள் வழிபாடு அவங்க செய்யணும்? சிவனின் மனைவி அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எந்த அம்பாள் வழிபாடும் சிறப்பு. சரிங்களா? அது கொஞ்சம் உக்கிரம் இல்லாம இருந்தா சிறப்பு. உக்கிரமா இருந்தாலும் பரவால்ல. சரிங்களா? ஆனா சிவனின் மனைவி அப்படிங்கிற ஸ்தானத்துல அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, நேரடியா ஒரு சிவன் கோவில்ல இருக்கிற அம்பாள் வழிபட்டீங்கன்னா, சிவனின் குடைக்கீழ் இருக்கிற அம்பாள் சாந்த அம்பாளா தான் இருப்பாங்க மேக்ஸிமம். அப்ப அவங்கள வழிபாடு செய்றது எப்பவுமே இவங்களுக்கு ஏற்றம் தரும். சார், இந்த கோச்சார கிரகங்களினுடைய அடிப்படையில் 2026ஆம் ஆண்டு மீன ராசிக்காரங்களுக்கு எவ்வளவு மார்க் சார்? ஒரு நன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு 45% இவங்களுக்கு எடுக்கலாம். சரிங்களா? அப்ப 55% கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். மீன ராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொன்னதோடு சேர்த்து 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு இந்த மாதிரி இருக்க போகுது. இது உங்களுக்கு சாதகமா இருக்கும். இந்த விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கை வளமான ஒரு வாழ்க்கையா அமையறக்கு இந்த தெய்வத்தினுடைய கைகளை பிடிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்க நேயர்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு 2026ல என்ன செய்யலாம், செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பல புரிதல்களை கொண்டு போய் சேர்க்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்க எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றி சார். நன்றி. மாந்தாங்குட்டி காளியே மனசிறங்கி வாடிய தாயே, நெருப்பின் மேலாடிடும் அக்கினி காளியே நீயே. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு, சிறப்பு. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.